மானங்கட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. நாங்க என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிற சட்டமன்றத்தை பூட்டுவானா? பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, உடைச்சிட்டு தான் உன்னை அனுப்பி விடுவானா. 9க்கு போறதவனே பொட்ட மாதிரி உள்ளே உட்கார்ந்துட்டு இருக்க. உட்காடா ஓலி வெள்ள வாடா. என்னடா உன் பையன் பெரிய லாடு மாதிரி போஸ் கொடுக்குறான்? என்னடா ஜபரு காட்டுற? உடம்பு எப்படி இருக்குது? நரம்பு அறுத்துறோட தேவடியா பிரபாகரன் இருந்த இடம் விஷயமாக இருந்திருந்தார். ஒரு சீதம் உயிரோட இருந்திருக்க அதனால donate.namtamlar.org அப்படிங்கிற இணைய பக்கம் இருக்கிறது. உங்களால் 500 ரூபாயா, 5000 ரூபாயா, 5 லட்சம் ரூபாயா, இல்ல 5 எவ்வளவோ உங்களால் முடிந்த எந்த நிதியா இருந்தாலும் இந்த 5 நாட்களுக்குள்ள கொடுத்து நாம் தமிழ் கட்சி இந்த மாநாடு வெற்றி பெற நாம் எல்லோரும் உறுதுணையாக நின்று வெற்றி பெற செய்ய வேண்டும். எங்க இருக்கு ஐ இந்த இருக்கு லா 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 லே லா 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 லே லா. இங்க இருக்கிற பூஜ்ஜியம் ஏளனமா தெரியலாம். ஒரு நாள் இங்க வரும் 134 தொகுதியிலையும் புலிகள் பட வெல்லும் கண்டிப்பா. ஒரு நாள் வெல்வான் விவசாயி. விவசாயம் கூட அழிஞ்சு போலாம், என்னைக்குமே விவசாயி அழியவே மாட்டான். நாங்க தோத்துட்டோம் நினைக்காதீங்க, திரும்பி முயற்சி பண்ணுவோம், ஒரு நாள் ஜெயிப்போம். நாம சிங்கமும் இல்ல, நாம யாரு? புலி. அதுல என்ன புலி? விடுதலை. இப்ப அண்ணன் சொல்ல மாட்டாரு, தம்பி சொல்ற இது வரி புலி இல்ல, இது வரி ஏய்ப்பு புலி, இது வருமானத்தை மறைத்த புலி, வருமான வரித்துறையை ஏய்த்த புலி, இது வரி செலுத்தாத புலி, இது நீதிமன்றத்துல மண்டியிட்ட புலி, இது கரூர்ல இருந்து ஓடின புலி, இது பனையூர்ல பதுங்கின புலி. இந்த புலி அது ஒரு செத்த புலி, அது ஒரு வெத்து புலி, அது ஊரை ஏமாற்றும் புலி, அது ஒரு ஊழல் புலி. ஏ டண்டனகா, ஏ டனகுனகா. வாடாய மச்சி வாழக்க பச்சி உடம்ப பிச்சி போட போறம் பச்சி. வாடாய மச்சி வாழக்க பச்சி உடம்ப பிச்சி போட போறம் பச்சி. நாம் தமிழர் கட்சி பெரியாரை எதிரியா பார்க்கல, அவர் நமக்கு மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டி. வேணா எனக்கு பெரியார் படம் வேணா, நீங்க வச்சுக்கிறீங்க. பெரியார் எனக்கு வேண்டாம், நீங்களே வச்சுக்கிறீங்க. என் தம்பிகளுக்கு அன்போடு நான் ஒரு கட்டளை இடுவேன். நாம் தமிழர் கட்சி என்பது பெரியாரை எதிர்க்க தொடங்கப்பட்டது இல்ல. நீ பெரியாரை திட்டுறதுதான் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது உன்னுடைய மடத்தனம். கொள்கை என்ன? பெரியாரை எதிர்க்கிறத, பெரியாரை எதிர்க்கிறத. ஒரு தலைவனுக்கான அழகா இதை சொல்றதுக்கு வெக்கமா இல்ல, உனக்கு கூச்சமா இல்ல? கிறுக்கு பையன் மாதிரி ஒரு சைக்கோத்தனமா பண்ணி கொடுத்தாரு. உன் பொண்டாட்டிய கூட ஒழுங்கா வச்சுக்க முடியாது, நீ எப்படா நாட்டை காப்பாத்துவ? எப்படா காப்பாத்துவ? சாட்டை தொடர்புகட்ட நாய் கிட்ட நான் வந்து கேட்கணும்னு நினைச்சிட்டேன். தொடர்புகட்ட நாயே என்ன சொன்ன? நீ வஜ்ராக்கர் ஸ்டேஷன்ல விஜயலட்சுமி வந்து தமிழ் பொண்ணே கிடையாது. ஈழத்துல போர் நடந்துட்டு இருக்கும் போது உங்க அண்ணன் நாய் மேயரமாய் மேய்ஞ்சிட்டு இருந்தானு கொண்டாட்டி நல்லா அப்படின்னு. அப்ப அந்த தொடர்புகட்ட நாய்க்கு வந்து நான் தமிழா என்னன்னு தெரியாதம்மா. அவன் தமிழ் எவங்கிட்ட வேணா மேய்வானா? என்னைக்காவது நாம் நமக்கு பிள்ளை ஒரு நாள் ஒரு காவல்துறையின் சட்டப்பைய பிடிச்சிருப்பான் என்கிற செய்தி உண்டா? படம் இருக்கேன் உடன் பிறந்தானே. Triple H's expression told the entire story.
அதான்டா ஒழுக்கமான தலைவனின் வளர்ப்பு. போப்பா இங்கிட்டு போ. ஏதாவது பேசுறதுக்கு இல்லைன்னா விடு. காமெடி பண்ணிட்டு அலையாது, புரியுதா? சீமான பத்திலாம் நம்ம பேச வேண்டாம். ஏன்னு அவரே வந்து 17-18 வருஷமா கட்சி நடத்திட்டு இருக்காரு. 18 வருஷமா எதுக்கு கட்சி நடத்துறான்னு தெரியல. asking about that patient வரமாட்டேன்னு சொல்றாரு. ஆட்சி எனக்கு வேணான்னு சொல்றாரு. எனக்கு எந்த பதவியும் வேணான்னு சொல்றாரு. நாங்க கவர்மெண்ட்டையும் வேணான்னு சொல்றாரு. எந்த நோக்கத்துக்குமே இல்லாம, எந்த இன்ட்ரெஸ்டுமே இல்லாம எதுக்கு கட்சி நடத்துறாரு? அவர் சும்மா டைம் பாஸ்க்கு நடத்திட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ஒவ்வொரு ஊர்லயுமே பேசுறதுக்கு, அந்த பிளாட்ஃபார்முக்காக அவர் கட்சி நடத்திட்டு இருக்காரு. அவர் சொல்றதெல்லாம் நம்ம பெரிய சீரியஸ் எடுத்துட்டு இருக்க தேவையில்லை. அதே மாதிரி எவனாவது என் பிள்ளை கிட்ட கௌரி வரதட்சணை நீ வாங்கின, நீ வாழ போறது என் பெண்ணோடவா, என் பெண்ணு கொண்டு வர பொண்ணோடவா, குடும்பத்தை ஏதோ நடத்த போறேன். எங்க மாமா பேர்ல எங்க மாமா இருக்கும்போது வேளாண் கல்லூரி ஆரம்பிக்கிறதுக்கு 85 ஏக்கர் எங்க மாமியார் வாங்கியிருக்காங்க. அப்ப அந்த நிலத்தை எனக்கு தரல, என்ன கோவம் இருக்கு. இப்ப எனக்கு மொட்டாட்டிக்கு சண்டை நடக்குது. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? சந்தைக்கு வந்துள்ள புதிய கடிகாரம். விஜய் 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 விஜய். இதுக்கப்புறம் இந்த கடிகாரத்துக்கு ஓய்வு கிடைச்சுன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பயணிக்குமா? விடாது. இதுக்கப்புறம் வேலை இருக்காது இந்த கடிகாரத்துக்கு. பாப்போம் மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த கடிகாரம் என்ன ஆகுதுன்னு. விஜய் எவ்வளவு பெரிய நடிகர். விஜய் நடிப்புக்கு பக்கத்துல உதயநிதி நிக்க முடியுமா? அவருடைய ரசிகர் பட்டாளம் என்ன, உதயநிதி ஒரு இது என்ன? அவரு கூட எல்லாம் நடிப்புலையும் சரி எதுலையுமே ஒப்பிட முடியாது. புரிஞ்சதா? இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம், இந்த வெற்றி கழகத்துடைய அரசியல் பணியும் விஜய் அவர்கள் அரசியல் பணியும் வெல்வதற்கு ஒரு விஜயுடைய ரசிகனாக, ஒரு தமிழனாக அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கேட்டுக்க. 100 கோடி ரூபாய் 150 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர் தன்னுடைய வருமானத்தை தொலைத்து விட்டு ஒரு ஏதாவது தமிழ் இனத்துக்கு செய்யணும் அப்படின்னு வர்றது வந்து உண்மையிலே வரவேற்கத்தக்கது. எப்படி அரசியலுக்கு வராம ஏமாத்திக்கிட்டே இருக்கிற சிலருக்கு மத்தியில வர்றேன்னு சொல்லாம வந்திருக்கிற விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தெரிஞ்சுக்கிட்டியா? அறிக்கையை ரொம்ப ரொம்ப நுட்பமா பார்க்கணும். எழுத்துக்குறளை கோட் பண்ணியிருக்காரு. அதே போல உங்கள் முன்னோர்கள் செய்த அரசியல் இருந்து பாடம் கற்றுக்கொண்டுங்கிற வார்த்தையை பதிவு செய்யறாரு. எண்ணி துணிக கருமம் அப்படிங்கிறாரு. பிறப்போக்கும் எல்லா உயிருக்குங்கிறாரு. ஒரு ஊழல் மலிந்த அரசியல் ஒரு பக்கம், சாதி மத பிளவை ஏற்படுத்தும் அரசியல் மறுபக்கம். இந்த இரண்டுக்கும் மாற்றாக ஒரு அரசியல் இருக்கிறார். இன்னொன்னு மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது, அரசியல் தொழில் அல்ல, மக்களுக்கு செய்யும் பணி சேவை அப்படிங்கிறாரு. தமிழ்நாட்டு அரசியலையும் கூர்ந்து கவனிக்கிறார் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியுது. நீண்ட யோசனைக்கு பிறகு நான் வர்றேன்னு சொல்றாரு. அதனால ஒரு தெளிந்து வராரு. நான் குழப்பிட்டு தான் போவேன் அப்படின்னு வரல அவரு. நீ எல்லாம் ஒரு ஜோசிய, உனக்கெல்லாம் ஒரு பட்டம். மெய்ய பணம், பொய்ய பண்ண மாத்தீங்களா?